அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் டைம் கூட எடுத்துக்கிறீங்க, எப்போ நயினார் நாகேந்திரனை கைது பண்ண போறீங்க? முன்னாடிலாம் வந்து ஆரோக்கியமா கொள்கை ரீதியா விமர்சனங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கும். இப்ப எல்லாம் தனி மனித ரீதியாகவும் ரியாலிட்டி ரீல்ஸா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி பாஜக தலைவராக இருந்த, தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில மோசமான வார்த்தைகள் விஜய் அவர்களை நோக்கி எல்லாம் முன் வச்சார். டிவிக்கு சினிமா ஷூட்டிங் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். நான் என்ன விஜய் மாதிரி உட்காந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? அது பல மக்களுக்கு இங்க தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா சில மீடியாக்கள் அதை இருட்டடி பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு போயிடக்கூடாது, விஜய் விசஸ் டிஎம்கே தான் இருக்குது. சரி, இவர் இப்படி பேசிட்டாரு இல்லையா, அண்ணாமலை இப்படி அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசிட்டாரு இல்லையா, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு எதிரான குரல் கூட அண்ணாமலை நோக்கி வரல. விஜய் அவர்கிட்ட இருந்தும் சரி, தாவைக்கா கட்சி கிட்ட இருந்தும் சரி. சோ அதுக்கப்புறம் பாஜக பொறுப்புல இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டுட்டாரு. இப்ப வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அண்ணாமலை இருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னா, உதயநிதி வந்து டபுள் மீனிங்ல பேசி கைதானார் இல்லையா, அப்ப கூட அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அண்ணாமலை. இப்ப நயினார் நாகேந்திரன் இப்ப மோசமா பேசியிருக்காரு இல்லையா, இதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி திரிஷா அவர்களை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் ஒன்றிணைச்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசும்போது அண்ணாமலை அப்ப வாயை திறக்கல. ஏன்னா அவரும் அப்படி பேசினவர் தான் இல்லையா, பர்சனலை நோக்கி பேசினவர் தான். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுல அரியணையை பிடிச்சது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. ஏன்னா எந்த ஒரு புது உறவு கட்சியும் 35% வாக்குகளை பெற்று பெரும்பான்மையா அவர் எடுக்கல, தனி பெரும்பான்மையா அவரால் ஆட்சி பிடிக்க முடியல. பட் கூட்டணி கட்சிகளோட 108 சீட்டோட ஆட்சி பிடிச்சதான் சாதாரணமான விஷயம் இல்லை. இது பல பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கும், பல கட்சிகளுக்கு. ஆனா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம், மக்கள் நமக்கு வந்து இப்படியான ஒரு இடங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிந்திச்சு அவர் சரியா செயல்பட முயற்சிக்கணும். எத்தனை கொலைகள் அரங்கேற்றிட்டு இருக்கு, எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் கரண்ட் கட்டு, இபி பில்லுடைய உயர்வு, அப்புறம் வந்து சொத்து வரி உயர்வு, இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அங்கங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் விஜய் அவர்களுடைய அரசு கொஞ்சம் கவனத்தில் செலுத்தணும். இல்லைன்னா அதிமுக பிரிவுல என்ன நடந்துச்சோ, திமுக பிரிவுல என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் உங்களுடைய ஆட்சியிலையும் நடக்கும். அப்படின்னா நீங்க மாற்றம் கிடையாது இல்லையா. சோ இப்படியான ஒரு கேள்விகளும் உங்களை நோக்கி வரும்பொழுது சில பேர் உங்க மேல என்ன பண்றாங்கன்னா பர்சனலா அட்டாக் வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கலைஞர் அவர்களை வந்து விமர்சிக்கிறது, அவருடைய ஃபேமிலியை விமர்சிக்கிறது, ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறது, மோசமா பர்சனலா நான் சொல்றேன், உதயநிதி அவர்களை விமர்சிக்கிறது. இன்னும் ஒரு சில ஆதரவாளர்கள் எம்ஜிஆரே என்ன பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க அதிமுக எதுக்குறங்கிற பேர்ல. இப்படி பர்சனலா விமர்சனம் பண்ணி போக 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 கடைசியில் அது உங்களுக்கே பேக் ஃபயரா வந்து முடியும். இதுதான் உண்மை. சோ எக்காரணத்தை கொண்டும் பர்சனலை அரசியல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனா பர்சனல உங்களுடைய ஆதரவாளர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அதே பர்சனல்ல வச்சுதான் மற்ற கட்சிகளும் உங்களை அட்டாக் பண்றாங்க. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்.